அபி, தேங்க்ஸ் டி. நீ மட்டும் இல்லைன்னா என் அம்மாவை கண்டிப்பா உயிரோட பார்த்துருக்கவே முடியாது. சக்தி, என்னடா பேசிட்டு இருக்க நீ? ஆமா அபி, நல்ல வேளை கரெக்ட் டைமுக்கு அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. இல்லைன்னா எங்க அம்மா நிலைமை என்ன இருக்கும் என்னால நினைச்சே பார்க்க முடியல அபி. சரி பரவாயில்ல விடுடா. அதான் இப்போ அத்தைக்கு எதுவும் இல்லைல்ல, அவங்க நல்லா இருக்காங்கல்ல. திரும்ப திரும்ப ஏன் அதையே யோசிச்சுட்டு இருக்க? இல்ல அபி, உன்னை நினைச்சா எனக்கு எவ்வளவு பெருமையா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்கு சரியா கார் கூட ஓட்ட தெரியாது. ஆனா நீ எந்த தைரியத்துல காரை ஓட்டிட்டு எங்க அம்மாவை கூப்பிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணனே எனக்கு இப்போ வரைக்கும் சத்தியமா தெரியல. சக்தி, அந்த டைம்ல என்ன பண்றதுன்னு சத்தியமா எனக்கு தெரியலடா. ஏதோ எனக்கு கொஞ்ச நெஞ்சம் தெரிஞ்சதை வச்சுதான் அத்தையை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்தேன். நீங்க 3 பேரும் இல்லைன்னா எங்க அம்மா நிலைமை உண்மையாவே ரொம்ப மோசமா இருக்கும். எங்க அம்மா ஒன்றும் உங்ககிட்ட அவ்வளவா நல்ல விதமா நடந்துகிட்டதே இல்லை. என் நேரமும் உங்களை திட்டிக்கிட்டோம் உங்களை கோவப்படுத்திக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா அதை எதையுமே மனசுல வைக்காம நீங்க 3 பேருமே எங்க அம்மாவை காப்பாத்திருக்கீங்க. சக்தி, எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உனக்கு அம்மானா எங்களுக்கும் அவங்க அம்மா மாதிரி தானே. இல்ல பி, உன்னெல்லாம் எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காங்க. நீயே இப்ப 2 நாள் முன்னாடி கூட சொன்னல என்ன எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துனாங்கன்னு. ஆனா அது எதையுமே மனசுல வைக்காம இந்த அளவுக்கு பண்ணிருக்கீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அபி. எதையுமே மனசுல வைக்காம எங்க அம்மா உயிரை நீங்க காப்பாத்திருக்கீங்க. என்ன சக்தி, நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அவங்க உனக்கு அம்மானா எங்களுக்கு அத்தை. அவங்கள நாங்க ஏனோ தானு விட்டுருவோமா? அவங்களுக்கு வேணா எங்களை பிடிக்காம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு எப்பவுமே அவங்கள ரொம்ப பிடிக்கும் தான். ஆனா உங்க 3 பேரையுமே புரிஞ்சுக்காம எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காங்க. ஆனா நீங்க 3 பேரும் தான் இன்னைக்கு எங்க அம்மா உயிரையே காப்பாத்திருக்கீங்க. இதுக்கப்புறமாச்சும் எங்க அம்மா உங்ககிட்ட நல்லபடியா இருக்கணும். பரவாயில்ல விடு சக்தி, நீ எதுக்கு அதையும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அத்தை எங்க மேல எவ்வளவுதான் கோவப்பட்டாலும் நாங்களும் திரும்ப அவங்க மேல கோவப்படணும்னு அவசியம் இல்லைல்ல. அவங்க எங்க மேல வெறுப்பை காட்டினாலும் நாங்க அவங்கள ஒரு நாளும் வெறுக்க மாட்டோம். எங்களுக்கு எப்பவுமே அவங்கள ரொம்ப பிடிக்கும் சக்தி. உண்மையாவே உங்க 3 பேர் மாதிரி மருமக கிடைக்க எங்க அம்மா தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா எப்பதான் உங்க 3 பேரையும் எங்க அம்மா புரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியல. கூடிய சீக்கிரம் எங்க அம்மா உங்க 3 பேரையும் புரிஞ்சுக்கணும் அபி. கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க சக்தி. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா எங்களை புரிஞ்சுப்பாங்க. அந்த நாளுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அபி. இதுக்கப்புறமாச்சும் எங்க அம்மா உங்க யாரையுமே கஷ்டப்படுத்தாம நல்லபடியா வச்சு பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ சும்மா ஃபீல் பண்ணிட்டே இருக்காத. அதான் அத்தை இப்ப நல்லா இருக்காங்கல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. அப்புறமா என்ன? ஆமா அபி, நீ சொன்ன மாதிரியே எங்க அம்மா உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுவே போதும். ஆனா சத்தியமா சொல்றேன்டி, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு நான் எங்க தேடினாலும் எனக்கு கிடைச்சிருக்க மாட்டா. ஏதோ அந்த கடவுளா பார்த்துதான் உன்னை என்கிட்ட அனுப்பி வச்சிருக்காரு. ஐயோ, திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா? ஏன்டா இப்போ ஒரு வாரமா இந்த டைலாக கேட்டு கேட்டு எனக்கே சலிச்சிருச்சு. அபி, நான் உண்மையை தாண்டி சொல்றேன். சும்மா சொல்லணுங்கிறதுக்காகலாம் சொல்லல. நான் உண்மையா மனசார சொல்றேன்டி. உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் உண்மையாவே கொடுத்து வச்சிருக்கணும். போன ஜென்மத்தில் நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியல. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு பொண்டாட்டியா கிடைச்சிருக்கா. பொறுக்கி, ஆனா போன ஜென்மத்துல நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, உன்கிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டேன். அது என்னமோ கரெக்ட் தாண்டி. உனக்கும் எனக்கும் கேணி வச்சா கூட எட்டாது. ஏன்னா நீ அந்த அளவுக்கு ஒசந்து போயிருக்க. பொறுக்கி பொறுக்கி, நான் சும்மா தான் சொன்னேன். அதுக்குள்ள நீ உன் பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கேன். இஷ்டத்துக்குலாம் ஒன்றும் பேசல, நான் உண்மையை தான் சொல்றேன். ஐயோ, நீ உண்மையும் பேச வேண்டாம் பொய்யும் பேச வேண்டாம். கொஞ்ச நேரம் அமைதியாயிரு. பொறுக்கி பொறுக்கி, விட்டு அந்த வாய்க்கிலே பேசிக்கிட்டே இருப்பான் போல. அபி, என்னடா? இல்ல அதான் நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, நீங்க 3 பேரும் வீட்டுக்கு போறீங்களா? என்னது, நாங்க வீட்டுக்கு போகணுமா? இல்ல, நாங்க அத்தை கண்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள பார்த்ததுக்கு அப்புறமே போறோமே. இப்பெல்லாம் நாங்க கிளம்பல. இல்ல அபி, காலையில 11 மணில இருந்து 3 பேரும் இங்க தான் இருக்கீங்க. கண்டிப்பா எதுவும் சாப்பிட்டுக்கவும் மாட்டீங்க. சரி, நான் அப்ப சாப்பாடாச்சும் வாங்கிட்டு வரவா? சக்தி, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அத்தை கண்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். சொன்னா கேளு அபி, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். நீ வெண்ணிலாவையும் அண்ணியையும் கூப்பிட்டு வா. சக்தி, இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். முதல்ல அத்தை கண்டு முடிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். எங்க நான் சொன்னா நீ எங்க கேட்க போற? சரி, அப்போ காஃபி எது வாங்கிட்டு வரவா? சரி, காஃபி வேணா வாங்கிட்டு வா எல்லாருக்கும். சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். ம். வெண்ணிலா, என்னாச்சு வெண்ணிலா? அம்மாக்கு என்னாச்சு? அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? சூர்யா மாமா பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. அத்தை இப்போ நல்லா தான் இருக்காங்க. இன்னும் ஐசியூவில் தான் இருக்காங்க. இன்னும் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணலை. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். என்னது ஐசியூல வச்சிருக்காங்களா? என்ன வெண்ணிலா சொல்ற? ஏதோ நார்மலா தானே மயங்கி விழுந்தாங்கன்னு சொன்னேன். இப்ப என்ன இப்படி எல்லாம் சொல்ற? அது சூர்யா மாமா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டாக்டர் வந்தாங்க. அத்தைக்கு மைல்டா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கான். வெண்ணிலா, என்ன சொல்ற? ஹார்ட் அட்டாக்கா? ஆ, ஆமாம் சூர்யா மாமா. மைல்டா தானே வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஆமாம் சூர்யா மாமா. அப்ப பெரிய பிரச்சனை எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். மெடிசன்ஸ்லேயே கியூர் பண்ணிடலாம். ஆ, அப்படிதான் டாக்டரும் சொன்னாங்க. அம்மாவை எப்படி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்தீங்க? சூர்யா மாமா, அது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. எவ்வளவோ தண்ணி தொளிச்சும் பார்த்தோம், எழுந்தவே இல்லை. அதுக்கப்புறம் அபிதான் கார் ஓட்டிட்டு அத்தையை கூப்பிட்டு வந்தா. அப்படியா? தேங்க் காட். நல்ல வேளை அம்மாவை சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துட்டீங்க.
பரவாயில்ல வெண்ணிலா, அபிக்காச்சும் கார் ஓட்ட தெரிஞ்சிருக்கு, அது ஒரு சந்தோஷம். இல்ல சூர்யா மாமா, அவளுக்கும் சரியா கார்லாம் ஓட்ட தெரியாது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஓட்ட தெரியும்னு சொன்னா அதை வச்சு மேனேஜ் பண்ணி தான் ஹாஸ்பிட்டலுக்கே கூப்பிட்டு வந்துடா. என்ன வெண்ணிலா சொல்ற? சரியா கார் ஓட்ட தெரியாம அப்புறம் எப்படி அவ இங்க கூப்பிட்டு வந்தா? தெரியல சூர்யா மாமா, பயத்துல என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியல. யாருமே வீட்லயும் இல்ல. அதான் அபிதான் சரி எப்படியாச்சும் நான் ஓட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி தைரியமா எல்லாரையும் கார்ல ஏற வச்சு எப்படி ஒரு வழியா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துட்டா. நல்ல வேலை, யாராச்சும் வருவாங்கன்னு வீட்லயே உட்காந்துட்டு இருக்காம ஏதாச்சும் ஒன்று பண்ணி அம்மாவை இங்க அட்மிட் பண்ணிட்டீங்களா, அது வேற ரொம்ப சந்தோஷம் வெண்ணிலா. சரி வெண்ணிலா, நான் போய் டாக்டர் கிட்ட போய் பேசிட்டு வரேன். சரி சூர்யா மாமா. சார், பேஷண்ட் கண்டு முடிச்சிட்டாங்க. நீங்க போய் பார்க்கறதா இருந்தா பார்க்கலாம். ஒவ்வொருத்தரா போய் பாருங்க, பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரிம்மா, இப்போ என் ஒய்ஃப் நல்லா இருக்காங்கல்ல? நல்லா இருக்காங்க சார். இன்னும் 2 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. நீங்க போயிட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துட்டு வாங்க. சரிம்மா. மீனாட்சி, மீனாட்சி, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உயிரே வந்திருக்கு. எப்படிமா இருக்க? எதுவும் வலி எதுவும் இல்லைல்ல? ஏங்க, இப்ப இப்ப கொஞ்சம் பரவாயில்லைங்க, நல்லா தான் இருக்குங்க. மீனாட்சி, உன்னை இந்த நிலைமையில பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏங்க, என்னன்னே தெரியலங்க. திடீர்னு ஒரே நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிட்டு, அது மட்டும் இல்ல ஒரே படபடன்னு வர ஆரம்பிச்சிட்டுங்க. அதான் சுடுதண்ணி குடிக்கலான்னு கிச்சனுக்கு போனேன். வெண்ணிலா வெண்ணிலா சுடுதண்ணி போட்டு தரேன்னு சொன்னா, அதுக்குள்ள என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியலங்க. அப்படியே விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா மீனாட்சி, நீ திடீர்னு மயக்கம் மட்டும் விழுந்துட்டியா? அவங்க 3 பேர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கீங்க, உன்னை உயிரோடையே பார்த்துருக்க முடியாது. என்னங்க சொல்றீங்க? எனக்கு எனக்கு என்னாச்சு? உனக்கு நெஞ்சு வலி வந்திருக்குமா? ஆனா ரொம்ப ஹெவியா இல்ல, மைல்டா தான் வந்திருக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. மெடிசன்ஸ் மூலியமா சரி பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, இன்னும் 3 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடலாம், அப்புறம் எல்லாம் சரியாயிரும். என்னது, நெஞ்சு வலியா? ஆமாமா, ஆனா நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்ல. நல்ல வேலை 3 பேர் சேர்ந்து உனக்கு கரெக்டான டைமுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? இவங்க 3 பேர் தான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்தாங்களா? ஆமா மீனாட்சி, நீ மயக்கம் போட்டு விழுந்த உடனே என்ன ஏதுன்னு தெரியாம உன் முகத்துல தண்ணி எடுத்து தொலைச்சிருக்காங்க. அப்பவும் நீ எழுந்தவே இல்லை. அந்நேரம் பார்த்து வீட்டுல யாருமே இல்லை, இவங்க 3 பேர் மட்டும்தான் இருந்திருக்காங்க. அப்புறம் ஆம்புலன்ஸ் வர கால் பண்ணிருப்பாங்க போல. நாங்களும் யாருமே ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. ஆம்புலன்ஸ் வர லேட் ஆயிரோட்டு உன்னை கார்ல தூக்கி கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. ஏதோ அந்த அபிக்கு லைட்டா கார் ஓட்ட தெரிஞ்சிருக்கு, அதை வச்சு அவன் உனக்கு எப்படியோ ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்திருக்காமா. இல்லைன்னா உன் நிலைமை கஷ்டம் தான், உன்னை உயிரோடவே பார்த்துருக்க முடியாது. ஏங்க, ஏங்க நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா மீனாட்சி, நான் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். இவங்க 3 பேரும் மட்டும் கரெக்டான டைமுக்கு உன்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வரல, உன்னை உயிரோடையே பார்த்துருக்க முடியாதுமா. உனக்கு கிடைச்ச 3 மருமகளும் சொக்க தங்கம்மா. ஆனா நீ தான் அவங்கள புரிஞ்சுக்கவே இல்லை, எந்நேரமும் திட்டிக்கிட்டே இருக்க. ஆனா நீ எவ்வளவுதான் திட்டினாலும் அதை எதையுமே மனசுல வைக்காம உன் உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக அந்த அளவுக்கு போராடி இருக்காங்க. ஆனா நீ அவங்கள இன்னுமே புரிஞ்சுக்காம இருக்கே மீனாட்சி, அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறமாச்சும் 3 பேரையும் புரிஞ்சு நடந்துக்கமா. இந்த மாதிரி மருமகளுக்கு கிடைக்க நீ தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். புரிஞ்சுக்க மீனாட்சி. இதுக்கப்புறம் அவங்க 3 பேரையும் கஷ்டப்படுத்துறதோ திட்டுறதோ எதையுமே பண்ணாதமா. உன் உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவ்வளோ ரிஸ்க் எடுத்து உனக்கு ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க. இதுக்கப்புறமாச்சும் புரிஞ்சு நடந்துக்க மீனாட்சி. உனக்கு எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். உனக்கு வேணா அவங்க 3 பேர் மேல அவ்வளோ கோவமும் வெறுப்பும் இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு உன் மேல எந்த ஒரு வெறுப்பும் எந்த ஒரு கோவமும் இல்லை. ஒன்னு அவங்க 3 பேருமே சொந்த அம்மா மாதிரி தான் பாத்துக்கிறாங்க, உன்னை நடத்துறாங்க. ஆனா நீ தான் ஏதோ வேற யாரோ மாதிரியே அவங்கள நடத்திட்டு அவங்கள கஷ்டப்படுத்திட்டு இருக்க. ஏங்க, நீங்க சொல்றத இப்ப கூட என்னால நம்பவே முடியலங்க. மீனாட்சி, நீ நம்பினாலும் நம்பலனாலும் நான் சொல்றதுதான் உண்மை. அவங்க 3 பேர் தான் உன் உயிரை காப்பாத்திருக்காங்க. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் நானும் நம்ம பசங்களும் துடிச்சது பெருசு இல்லை. ஆனா வேற ஏதோ வீட்டுல இருந்து வந்து 3 பொண்ணுங்களும் உனக்காக அந்த அளவுக்கு அழுதாங்க. அந்த அளவுக்கு உன் மேல பாசமா தான் இருக்காங்க. இப்படி இருக்கவங்கள கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்காம இருந்துடாத மீனாட்சி. நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா, சக்தி, அம்மா, எப்படிமா இருக்கீங்க? இப்ப பெயின் எதுவும் இல்லைல்ல? சக்தி, எனக்கு எதுவும் இல்லப்பா, நல்லா தான் இருக்கேன். லைட்டா வலிக்குது, மாத்திரை போட்டா சரியாயிடும். அம்மா, உங்களை இப்படி பார்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா சக்தி, இன்னும் 2 நாள்ல சரியாயிரும். சக்தி, மற்றவங்களெல்லாம் எங்க?
எல்லாரும் வெளியே தாம்மா இருக்காங்க. டாக்டர் ஒவ்வொருத்தங்களையாக தான் போய் பார்க்க சொன்னாங்க. உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படியா? சரிப்பா. ரியாக்கா, வெண்ணிலா அத்தை தான் கண்டு முடிச்சிட்டாங்கல்ல, நம்ம ஒருக்கா போய் பார்த்துட்டு வந்துடலாமா? வேண்டாம் அபி, ஏற்கனவே அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. இதில் நம்ம 3 பேரும் அவங்க முன்னாடி போய் நிற்க வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு நம்மளை பார்த்தாலே பிடிக்காது. அதனால வேண்டாம் அபி. ஆமாம் அபி, எனக்கும் ரியாக்கா சொல்கிறது தான் கரெக்டுன்னு தோணுது. கரெக்டு தான், இருந்தாலும் அவங்கள பார்த்தா தான் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். இல்லைன்னா ஒரு ஓரமாக போய் நின்று பார்த்துட்டு வந்துடலாமா? அபி, இப்போதைக்கு வேண்டாம் அபி, நம்ம பார்த்தா இன்னும் தான் அவங்க டென்ஷன் ஆவாங்க. அவங்க தூங்கின டைமாக போய் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். அப்படியா வெண்ணிலா? சரி, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். தேவையில்லாமல் இப்போ நம்மளை பார்த்து டென்ஷன் ஆகி வேறு ஏதாச்சும் உடம்பு சரியில்லைன்னா இன்னும் கஷ்டமாயிரும். ஆமாம் அபி, அவங்க தூங்கின அப்புறம் பொறுமையாக போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரி ரியாக்கா. ஏங்க, கேள்விப்பட்டீங்களா? உங்க தங்கச்சிக்கு ஹார்ட் அட்டாக்கு. அந்தால ஹார்ட் அட்டாக் வந்து மொத்தமா போய் தொலைவான்னு பார்த்தா நல்ல கல்லூரண்ட மாதிரி தான் இருக்கலாம். நானும் அந்தால ஒரேடியே செத்து தொலைஞ்சிருவான்னு நினைச்சேன். ஆமா சுந்தரி, நானும் கேள்விப்பட்டேன். அதான் வீட்டுல இருக்குதுங்களே 3 மூதேவிங்க, இதுங்க தான் அவளை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிருக்குங்க. ஆமாங்க, நானும் ஒரேடியா செத்து தொலைஞ்சிருவா, நல்ல செய்தி வரும்னு காத்துட்டு இருந்தா மூதேவி பிழைச்சிக்கிட்டா போலயே. ஆனா ஒண்ணுங்க, அவ நல்லாவே இருக்க மாட்டான், மோசமா போயிருவா. என் குடும்பத்தை இப்படி சல்லியா நொறுக்குன அவ குடும்பம் மட்டும் நல்லா இருந்துருமா என்ன? எனக்கு பண்ண பாவத்துக்கெல்லாம் அவ அனுபவிக்க வேண்டாம். அவ மொத்தமா அடியோட அழியிற நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு. ஏதோ இந்த நேரம் அவ தப்பிச்சிட்டா, ஆனா இதுக்கப்புறம் அவளால கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது. கொஞ்ச நெஞ்ச பாவமா பண்ணியிருக்கா. என் கூடயே சேர்ந்து எனக்கே சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்துட்டு கடைசி நேரத்துல என் குடும்பத்தையே சல்லியா நொறுக்கிட்டால. முதல்ல என் பொண்ணை ஜெயிலுக்கு அனுப்புனா, 2வது என் பையனை ஜெயிலுக்கு அனுப்புனா, இவளாச்சும் ஒரு வார்த்தை சொல்லுவான்னு பார்த்தா அப்படியே கல்லூரண்டமாய் நின்றுட்டு இருக்கா. நமக்கு என்னன்னு தானே நின்னா. அதாங்க, எல்லாத்துக்கும் மொத்தமா சேர்த்து வச்சுதான் இப்ப ஹாஸ்பிட்டல்ல அனுபவிச்சுட்டு இருக்கா. அவளுக்குலாம் இது பத்தவே பத்தாது. எனக்கு பண்ண பாவத்துக்கு இன்னும் பெருசா அனுபவிப்பா. சரி விடு சுந்தரி. என்னங்க, சரி விடுன்னு சொல்றீங்க? தங்கச்சி பாசம் அப்படியே பொத்துக்கிட்டு வருதா என்ன? சுந்தரி, நான் எப்ப அப்படி சொன்னேன்? அப்புறம் என்ன சரி விடுன்னு சொல்றீங்க? எனக்கு அப்படியே பத்துக்கிட்டு வருது தெரியுமா? அவ செத்தாதான் நான் நிம்மதியா இருப்பேன். என் 2 பிள்ளைங்களும் அவங்க ஜெயில கிடந்து கஷ்டப்படுதுங்க. இவ குடும்பம் இங்க கல்லூரண்ட மாதிரி நல்லா சந்தோஷமா இருக்குங்க. ஏதாச்சும் ஒரு பணம் விழுந்தாதான் நான் உண்மையாவே சந்தோஷமா இருப்பேன். ஆனா ஒண்ணுங்க, இந்த குடும்பத்தை நான் அடியோட அழிக்காம விட மாட்டேன். ஒரு நாள் நான் போயவே மாட்டேன். என் குடும்பத்தை சல்லியா நொறுக்குன இந்த குடும்பத்தை நான் அடியோட அழிக்காம விட மாட்டேன். சுந்தரி, உனக்கு எவ்வளவு கோபம் இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் இந்த குடும்பத்து மேல கோபம் இருக்கு. இந்த குடும்பத்துல உள்ள யாரையும் நம்ம பழி வாங்காம விடக்கூடாது. ஆமாங்க. பேஷண்ட்டை செக் பண்ணணும், நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். அப்பா வாங்கப்பா, நம்ம வெளியே வெயிட் பண்ணலாம். சரிப்பா. அம்மா, இப்போ எப்படி இருக்கீங்க? பெயின் எதுவும் இல்லைல்ல? இல்லைம்மா, நல்லா இருக்கேன். ஆனால் அப்பப்போ லைட்டாக வலிக்குது. அது ஒன்றும் இல்லைம்மா, நார்மல் தான். 2 நாளில் சரியாயிரும். டேப்லெட் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா ஃபுல்லாகவே சரியாயிரும். சரிம்மா. அப்புறம் அம்மா, தலைவலி வாமிட்டிங் ஏதாச்சும் இருக்கா? இப்போதைக்கு எதுவும் இல்லைம்மா, லைட்டாக தலைவலிக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேம்மா, நல்லா ரெஸ்ட் எடுங்க, எல்லாமே சரியாயிரும். இன்னும் நீங்கள் ஃபுட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணல, நான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, போக போக செட் ஆயிரும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வாமிட்டிங் வர மாதிரி தான் இருக்கும், அதுக்கும் நான் டேப்லெட் தரேன். அப்புறம் போக போக செட் ஆயிரும். சரிம்மா. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். உங்களை ஒரு 3 பொண்ணுங்க தான் அட்மிட் பண்ணாங்க. அவங்களாம் யார்? 3 பேருமே என்னோட மருமகளுங்க. ஓ அப்படியா? நான் கூட ஃபஸ்ட்டு பார்க்கும்போது 3 பேருமே உங்கள் பொண்ணுங்க தான் நினச்சேன். அப்புறம் தான் அத்தைன்னு தான் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒருவேளை ரிலேஷனாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் 3 பேருமே ரொம்ப துடிச்சு போயிட்டாங்கம்மா. என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம்மா, 3 பேருமே உண்மையாகவே உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு ரொம்ப பயந்துட்டாங்க. அதனால தான் 3 பேருமே உங்கள் பொண்ணுங்களா இருப்பாங்கன்னு நினச்சேன். நீங்கள் மருமகளுங்கன்னு சொல்கிறீங்க, கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு மாமியார் மருமகளுங்களை நான் பார்த்ததே இல்லை சீரியஸாக. உங்களுக்காக இந்த அளவுக்கு துடிக்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் அவங்களை எந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்க போய் உங்களுக்காக அவங்க இந்த அளவுக்கு துடிக்கிறாங்க. நீங்கள் ஒரு நல்ல மாமியாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் 3 பேரும் உங்களுக்கு ஒன்றுன்னு அப்படி துடிச்சிட்டாங்க. ஆனால் உண்மையாகவே பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தம்மா. மாமியாருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா சந்தோஷப்பட்ட மருமகளை தான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி துடிச்சு போகிற மருமகளை இங்கே தான் பார்க்குறேன். உங்கள் மேலே அவ்வளோ பாசம் அவங்களுக்கு. ஆமாம்மா. சரிம்மா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, அப்போ தான் சீக்கிரமாக சரியாகும். சரிம்மா. சரிம்மா, நான் இதுக்கப்புறம் நைட் வந்து பார்க்குறேன். சரிம்மா. இந்த டாக்டர் பொண்ணு சொல்கிறதெல்லாம் உண்மையா? அப்போ 3 பேரும் உண்மையாகவே என் மேலே அவ்வளோ பாசமாக தான் இருக்காங்களா? நான் தான் 3 பேரையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா என்ன? இப்போ தான் அவரும் சொல்லிட்டு போனார்.
இந்த டாக்டர் பொண்ணும் இப்படி தான் சொல்லுது. 3 பேரும் என் மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்களா? கடவுளே, நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தங்கமான மருமகளுங்களுக்கு நான் நல்ல மாமியாரா இல்லாம போயிட்டேன். நான் பண்ண கொடுமைக்கு பேச்சுக்கெல்லாம் இவளுங்க என்ன கண்டுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஆனா என்ன கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்து அட்மிட் பண்ணி இந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்கன்னா உண்மையாவே இவளுங்க நல்லவளுங்க தான். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். கேப்பார் பேச்செல்லாம் கேட்டு நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இவளுங்களோட ஒட்டு வேண்டாம் உறவு வேண்டாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என் உயிரை காப்பாத்துறதே இவங்க 3 பேர் தான். கடவுளே, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். ரொம்ப கேவலமா 3 பேரையும் பேசியிருக்கேன். நான் இவங்க கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்பேன்? எந்த மூஞ்சி வச்சுட்டு மன்னிப்பு கேட்பேன்? பெரிய தப்பு பண்ணிட்டேனே. இப்படி இவங்க 3 பேரையும் கஷ்டப்படுத்திட்டேனே. கடவுளே, இதுக்கப்புறமாச்சும் இவங்களை திட்டாம இவங்களுக்கு நல்ல மாமியாரா இருக்கணும். இவ்வளோ நாள் வரை இவங்களுக்கு நல்ல விதமா எதுவுமே பண்ணதில்லை. இதுக்கப்புறமாச்சும் நல்ல முறையில் இருக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சப்ஸ்கிரைபரோட பையனுக்கு மார்ச் 31 பிறந்த நாள் அப்படின்னு அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட் வந்து எனக்கு ரிசீவ் ஆகலை. சாரி சிஸ்டர், யூடியூப் சைடு தான் ஏதோ ஃபால்ட், அதனால தான் எனக்கு அந்த கமெண்ட் வந்து ரிசீவ் ஆகலை. ஆமாம் சிஸ்டர், அதனால தான் உங்கள் பையனுக்கு விஷ் பண்ண முடியல. ஸோ கோச்சிக்காதீங்க சிஸ்டர். நீங்கள் திரும்ப நேற்றுக்கு எனக்கு கமெண்ட் போட்டிங்கல்ல, அதுதான் எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நீங்கள் இதுக்கு முன்னாடி எனக்கு கமெண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னு. சத்தியமாக அந்த கமெண்ட் எனக்கு வரவே இல்லை சிஸ்டர். அதனால தான் நான் வந்து விஷ் பண்ணலை. சாரி சிஸ்டர். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் முத்துகிருஷ்ணன். நீங்கள் எப்பவும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். கரெக்டாக 31 உங்களுக்கு பிறந்த நாள்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு அன்னைக்கு விஷ் பண்ண முடியல, ஸோ கோச்சிக்காதீங்க. ஹாப்பி பர்த்டே முத்துகிருஷ்ணன். ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. ஹாய் நபிகா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நாங்கள் கண்டிப்பாக கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறோம். நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள், நல்ல மார்க் வரும், கவலைப்படாதீங்க. நாங்கள் எல்லாருமே உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறோம். அப்புறம் நாளைக்கு ஏப்ரல் 3 நம்ம சப்ஸ்கிரைபர் லதா சிஸ்டர் அவங்களோட அக்காவுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சிஸ்டர். நீங்கள் எப்பவும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். அவங்க நேம் அம்முன்னு நினைக்கிறேன். சரியாக கமெண்ட் வந்து எனக்கு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியல. லதா சிஸ்டரோட அக்காவுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சிஸ்டர். ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. அப்புறம் நாளைக்கு நம்ம சப்ஸ்கிரைபரோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நவீன் ப்ரோ. நீங்கள் எப்பவும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே நவீன் பிரதர். ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. நாளைக்கு வீடியோ வராது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் நாளைக்கு பர்த்டே விஷஸ் கூட இன்றைக்கே சொல்லிட்டேன். நாளைக்கு தித்திக் டே ஸ்டோரி வராது, ஏன்னா கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ எல்லோரும் வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ வீடியோ பண்ண முடியாது. அதனால நாளைக்கு வீடியோ வராது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னைக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.